ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி வீராவை மிரட்டி அங்கேருந்து வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. வீராவும் அப்படியே பயந்துக்கிட்டு வெளியில் போகிற மாதிரி வெளியில் போயிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. ஆனந்தி அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா வீரா ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தா தறியில் குமரன் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோட்டி ஆறுதல் சொல்லி சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அண்ணன் ஆனந்தும் வந்துடுறாங்க. இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்மளே அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆனந்தும் ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் குமரனுக்கு ரொம்ப கவலையாகவே இருக்குது. அதோட பார்த்தோம்னா மறுபடியும் இங்கே வீட்டில் ஆனந்தியை காட்டுறாங்க. ஆனந்தி வந்ததுமே வரும்போதே டயர்டாக தான் வராங்க. வந்ததுக்கப்புறம் தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. அம்மாவை கூப்பிட்றாங்க, அப்பாவை கூப்பிட்றாங்க, அண்ணியை கூப்பிட்றாங்க. யாருமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அண்ணி தான் ஃபோனில் பேசுகிறாங்க. எல்லோரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விபரத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லணும் நிறையா ட்ரை பண்ணேன், ஆனால் அவங்க அண்ணன் ஃபோனை வாங்கி வச்சுட்டு இப்போ தான் ஃபோனை கொடுத்தாரு, நாங்கள் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், நீ கொஞ்சம் பத்திரமாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வீரபத்திரன் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி அப்பயே கொஞ்சம் சுதாரிச்சிடுறாங்களாட்டிருக்கு. அதோட பார்த்தோம் அப்படின்னா வீரபத்திரன் ஆளை காணாமல் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு அப்படி திரும்பி போகும்போது இந்த பேசிக்கிட்டு இருந்த எல்லாமே ஒளிஞ்சிருந்து வீரபத்திரன் பார்க்குறாங்க. ரூமில் ஆனந்தி வராங்கன்னு தெரிஞ்சுமே போய் அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா ஆனந்தி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருக்காங்க ஹாலில், அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ வீரபத்திரன் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் சைக்கோ எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு பக்கத்து ஒரு கவலையாக இருக்குது. என்னென்னா இப்படியெல்லாம் தப்பு பண்ண முடியும், அந்த அவங்களுக்கு இப்படி இப்போ விஷம் வைக்கிறது, அவங்களுக்கு இந்த மாதிரி சூனியம் வைக்கிறது, அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கறது, அவங்கள கெடுக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறது, இந்த மாதிரிலாம் படத்துலையோ நாடகத்துலையோ காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை பார்த்து சுதாரிப்பாக இருக்கிறத விட அதை பார்த்து இந்த மாதிரிலாம் செய்யலான்னு கற்றுக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இது மாதிரி விஷயத்தெல்லாம் விழிப்புணர்வாக நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஏற்கனவே. நானும் அதுக்குண்டான ஒரு ஆளே கிடையாது. ஆனாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. இப்படிலாம் ஒரு 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 கேவலமான ஒரு விஷயத்தெல்லாம் கதையாக கொண்டு போகணுமா அப்படின்னு. இப்படிப்பட்ட மனுஷன்லாம் வேறு என்னென்னமோ பண்ணிட்டு போயிடலாம். சரி, அந்த கன்றாவையெல்லாம் நம்ம இப்போ பேச வேணாம்னு வச்சுக்கலாம். கதையை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆனந்தி தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வீரா பூ போட்டுக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு நான் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனந்தியை தூக்கிட்டு போய் கட்டிலில் போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்திக்கிட்ட தப்பாக அதான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. பார்த்தா திடீர்னு ஆனந்தி வீராவோட கழுத்தை பிடிச்சிடுறாங்க. கழுத்தை பிடிச்சி நெருக்கி அதோட கதையை முடிச்சிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே தள்ளி விட்டு என் கையால் அவன் உயிர் போவேனான்னு சொல்லி பார்க்குறேன், ஒழுங்காக ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. இப்போ ஆரன் சத்தம் கேட்குது. வெளியில் போனவங்களாம் திருப்பி வந்துடுறாங்களாட்டிருக்கு. அதெல்லாம் இதில் ட்விஸ்ட் என்னென்னா வீரா அப்படியே குழம்பி போயிருக்காங்க. என்ன நம்ம மாத்திரை கொடுத்தோம், அப்படி கொடுத்தோம், இப்படி கொடுத்தோம், ஆனால் ஆனந்தி எப்படி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க குழம்பி போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, ஆனந்தி எப்படி இப்படி கரெக்டான நேரத்தில் முடிச்சாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்குமே பார்க்கும்போது பெரிய குழப்பமாக தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ட்விஸ்டிங் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அடுத்து நமக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோட் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் கடைசியில் செம்ம ஃபயராக சூப்பராக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படி ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.